ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் ஒரு என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷை நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். ஸோ இது வந்து பொட்டேட்டோ வந்து நான் ரவுண்டாக இப்படி வெட்டியிருக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டு தண்ணியில் வந்து 1 விசிலுக்கு வச்சு நான் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான். யூஸ்வலாக நான் க்யூப்ஸ் மாதிரி தான் கட் பண்ணி போடுவேன். ஸோ இந்த முறை வந்து நான் சரி ஷேப்பை மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஹாய், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் இன்றைக்கி வந்து ஒரு டொமேட்டோ ரைஸு, தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். ஸோ இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு, ஆல் டைம் ஃபேவரெட்டு. சின்ன வயசுலேருந்தே இது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான ஃபுட்டு. ஸோ இன்றைக்கி அதுதான் நான் செய்ய போகிறேன். ஸோ பேன் ஹீட் ஆகிடுச்சு, நான் ஆயில் போடுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, இது எல்லார் வீட்லேயும் நீங்கள் செய்வீங்க. பட் என்னுடைய இந்த ஃபேவரட் டிஷ்ஷாக வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கடுகு வெடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து உளுத்தம் பருப்பு, உளுந்து வந்து கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். டொமேட்டோ ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்பொழுது எப்பொழுதும் அம்மா கேட்பாங்க, இன்றைக்கி என்ன உனக்கு கட்டி அனுப்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ கேட்டாலும் தக்காளி சாப்பாடு, பொட்டேட்டோ ஃப்ரை இப்படி தான் நான் கேட்பேன் நான். பட் மோஸ்ட்லி எனக்கு அப்படி கிடைக்காது. ஏன்னா மத்தியானம் எனக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க, பேக் பண்ணுவாங்க. ஸோ மத்தியானத்துக்கு வந்து என்ன சமையல் செய்கிறாங்களோ அதை தான் எனக்கு வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. சாம்பார், ரைஸு, பொரியல் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து தக்காளி சாதம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய முறை எங்கள் அம்மா வந்து அனுப்பிச்சிருக்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெறும் சாம்பார் சாப்பாடு, பொரியல் அது நல்லாவே இருக்கும். அம்மா செய்கிற அந்த சமையல் சூப்பராக இருக்கும், சாம்பார் சாப்பாடு கூட. பட் என்னுடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவ எப்பொழுதுமே டொமேட்டோ ரைஸும் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துகிட்டு வருவாள். எப்பொழுதுமே ஒரு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்போனாக்கா நான் என் கண்ணில் இப்போ கூட அந்த பிக்சர் இப்போ கூட அப்படியே இருக்குது. ஸோ எப்போ அவள் டிஃபன் திறந்தாலுமே அப்படியே மனமாக இருக்கும் அந்த டொமேட்டோ ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். ஸோ அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி அந்த பொட்டேட்டோ ஃப்ரையே அவங்க அம்மா வந்து இது பண்ணி ஃப்ரை பண்ணி அனுப்புவாங்க. இருங்க, இங்கே வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி போல் ஆயிடுச்சு. கொசக்கலாம் மஞ்சள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப ஃப்ரை இல்லை, மஞ்சள் சும்மா அப்படி 2-3 வாட்டி அப்படி கிண்டி எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சது இதில் போட்டுக்கிறேன். இதுலேயே உப்பும் போட்டுக்கலாம். தக்காளியும் கரைஞ்சி வரும். அதே மாதிரி நம்ம ரைஸில் உப்பு போட்டு வடிக்கலைனாக்கா இதிலே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரைஸ் போடும்போது ஆட் பண்ண அவசியம் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போவும் என் கண் முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு அவளுடைய டிஃபன் அவள் தெருப்பா அப்படியே கலர், அது ரொம்ப அந்த ரெட்டு கலர் வந்து டொமேட்டோ ரைஸு, அதுதான் டொமேட்டோ ரைஸ். என்ன கேட்டிங்கன்னா அவங்க அம்மா அது எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. பட் நிறைய முறை எங்கள் அம்மாவும் கேட்டிருக்குறாங்க, நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு. அதே தான் எங்கள் அம்மாவும் செஞ்சு கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த கலரு அந்த மாதிரி கிடைக்காது. பட் டேஸ்ட் ஓகே, ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு. பட் இருந்தாலும் அதில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டோடைய டிஃபன் பாக்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு
அவளோட சாப்பாடு சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அந்த டொமேட்டோ ரைஸு எங்கேயுமே கிடைச்சதில்லை. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து எனக்கு அதே டேஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் வந்து இது சமையல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அப்படி செஞ்சுருக்கேன். பட் ஸ்டில் இப்போவும் நான் சொல்கிறேன், அது என் கண் முன்னாடியே இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டோடைய டிஃபன் பாக்ஸு அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட நார்மலாக எப்படி செய்வாங்கன்னு லைக் ரொம்ப சிம்பிள். அது ஒரு ரெட் அண்ட் எல்லோயிஷ் ஃப்ரையாக இருக்கும், ரவுண்டாக அனுப்புவாங்க. ஸோ அவள் அது எடுத்து அப்படி சாப்பிடும்பொழுது எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். சில நேரத்தில் கேட்கறதுக்கு நான் கஷ்டப்படுவேன், ஏன்னா அவளுக்கு வர்றதே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் வரும், எனக்கு நல்லா பெருசு டிஃபன் பாக்ஸில் எங்கள் அம்மா அனுப்புவாங்க. ஸோ அவள் எனக்கு எடுத்து கொடுக்கணுன்னா அவள் ஸ்பூன்லேருந்து எடுத்து ஒரு 2 வாட்டி போட்டாக்கா எனக்கு அது ஒரு வாய்க்கு கூட எனக்கு அது வந்து பத்தாது. பட் அந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் 1 கொடுப்பா. பட் அவளுக்கும் அது வந்து ஃபேவரெட்டு, ஏன்னா அவளும் அவங்க அம்மாவை அதை தான் கேட்பாள். ஸோ அவளுக்கும் என்கிட்ட ஷேர் பண்ண வந்து கொஞ்சம் அப்படியே யோசிப்பாள். எனக்கும் வந்து நான் நல்லா அவள் என்கிட்ட ஷேர் பண்ணி நான் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்றைக்கி கிடைக்கல. ஸோ இந்த டொமேட்டோ ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எனக்கு அப்படி தான் வந்து அதில் வந்து ஒரு இது சந்தோஷம் கிடைக்கும். அது எப்பொழுதுமே நான் நினைப்பது இது செய்யும் பொழுது. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து மத்தியானம் வீட்டுக்கு எல்லாருக்கும் சமையல் செய்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா எனக்கு செய்வாங்க. சாம்பார் சாப்பாடு செய்வாங்க, ஒவ்வொரு நாள் வித்தியாசமாக செஞ்சு அனுப்புவாங்க. பட் என்னதான் அது அவங்க அப்படி செஞ்சு அனுப்புனாலுமே எனக்கு அந்த என்னோடய ஃப்ரெண்டோடைய டிஃபன் பாக்ஸில் தான் எனக்கு கண்ணே. தக்காளி சாதத்துக்குள்ள தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ரைஸ் போட்டு நம்ம பெரட்டிக்கணும். இந்த தக்காளி சட்னிக்கு வேண்டிய ரைஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட்டு போட்டு நான் இப்போ வந்து பெரட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிளறும் போது கஷ்டமாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வேணால் கொத்தமல்லி ஆப்ஷனு. கொத்தமல்லி நீங்கள் போட்டால் போடலாம், போடலைனாலும் ஒன்றும் இல்லை. பட் நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதுக்கு. ஸோ டொமேட்டோ ரைஸு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு நான் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணோன்னாக்கா, உப்பு போட தேவையில்லை. சாம்பார் பவுடர் நான் போடுறேன். எதுக்கு சாம்பார் பவுடர்னால், நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். பட் சாம்பார் பவுட்ரு போட்டிங்கன்னா அதில் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். ஜீரகத்தூள், பெப்பர் தூள், தனியாத்தூள், அந்த மாதிரி கருவேப்பிலை தூள் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து அது போடும்பொழுது அது செப்ரேட் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சாம்பார் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, வெறும் மிளகாத்தூள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பார் தூள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். பாருங்கள், பொட்டேட்டோவில் வந்து நான் சாம்பார் பவுடர் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய ஃபேவரட் டொமேட்டோ ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். ஸோ ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நியர் ஒன்ஸ் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபீஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.